வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் ஏலக்காயில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம். மருத்துவ பயன்களுக்காக ஏலக்காய் இந்தியாவில் 5000 ஆண்டுகளுக்கு மேலாக பயன்படுத்தப்பட்டு இருக்கு. பச்சை ஏலக்காயில் மருத்துவ குணங்கள் நிரம்பியிருக்கு, கருப்பு ஏலக்காயிலையும் மருத்துவ குணங்கள் நிரம்பியிருக்கு. ஏலக்காயில் விட்டமின் ஏ, விட்டமின் சி எனும் உயிர் சத்து, கால்சியம், சோடியம், பொட்டாசியம், இரும்பு சத்து, காப்பர், மேங்கனீஸ் உள்ளிட்ட சத்துக்கள் இருக்கு. ஏலக்காயில் இருக்கக்கூடிய மருத்துவன்மைகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்க தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். ஹை பிபி என்று சொல்லக்கூடிய ஹை பிளட் பிரஷர், உயர் ரத்த அழுத்தத்தை குறைக்கிறது ஏலக்காய். ஏலக்காயை தினமும் உணவுகளில் சேர்த்துட்டு வந்தோம் அப்படின்னா உயர் ரத்த அழுத்த பாதிப்பில் இருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளலாம். ஏலக்காய் ரத்தத்தில் இருக்கக்கூடிய கிருமிகளையும் சுத்தப்படுத்தும். சிறுநீரை பெருக்கி உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை சிறுநீர் வழியாக நமக்கு வெளியேற்றிடும். ஸோ உடலை நச்சு நீக்கம் செய்வதற்கும் ரத்தத்தை சுத்திகரிக்கிறதுக்கும் ரத்த நாளங்களில் கொழுப்பு படிவு எதுவும் ஏற்படாமல் பாதுகாத்துக் கொண்டு பிபி எல்லாம் கண்ட்ரோலாக வைத்துக்கொண்டு அதன் மூலமாக இதயத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு ஏலக்காய் உறுதுணையாக இருக்கும். செரிமான கோளாறுகளுக்கு தீர்வளிக்கிறது ஏலக்காய். ஏலக்காய் செரிமானத்திற்கு பேருதவி புரிவதால இந்தியர்களினுடைய ஒவ்வொரு சமையலுமே அது நிச்சயம் இடம் பிடிக்குது. வயிற்றில் ஏற்படக்கூடிய அல்சர், ஆசிட் ரீஃப்ளக்ஸ் மற்றும் வாயு சம்பந்தமான கோளாறுகளுக்கெல்லாம் ஏலக்காய் தீர்வளிக்கிறது. ஸோ அதனால ஏலக்காய் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எந்த விதமான செரிமானம் சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் நலமோடு இருக்கலாம். குறிப்பாக சீரற்ற குடல் இயக்கம், அஜீரணம் போன்ற எந்த பிரச்சனையுமே இருக்காது. கெட்ட பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடுகிறது ஏலக்காய். ஏலக்காயில் அதிக அளவு ஆன்டி ஆக்சிடென்ட்களும் பாக்டீரியாவை எதிர்த்து போராடக்கூடிய பண்புகளும் இருக்கு. ஏலக்காயை தொடர்ந்து உணவுகளில் சேர்த்துட்டு வந்தோம் அப்படின்னா வாயு சுகாதாரம் ஆரோக்கியமாக இருக்கும். வாய் துர்நாற்றம் மற்றும் கெட்ட சுவாசத்தால் அவதிப்படுபவர்கள் ஏலக்காயை சாப்பிட்டு வரும்போது நல்ல தீர்வு பெறலாம். சுவாசம் புத்துணர்ச்சி பெறும், பாக்டீரியாக்கள்லாம் அழிக்கப்படும். மன அழுத்தம் குறைவதற்கு ஏலக்காய் எடுத்துக்கொள்ளலாம். ஏலக்காயில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நம்மை நிதானப்படுத்துது. இது கார்டிசால் ஹார்மோனை சுரக்க வச்சு மன அழுத்தத்தை குறைத்து சுவாசித்தலை மிக மிக எளிமையாக்குது. ஏலக்காயினுடைய வாசனை நமது மனதை சாந்தமடைய செய்வதற்கு உதவிகரமாக இருக்கும். அதாவது நம்மளை மன அழுத்தத்திலிருந்து நீக்கும், ஸ்ட்ரெஸ் டென்ஷன் ரிலீவ் பண்ணும். அதுக்கு காரணம் ஏலக்காயில் இருக்கக்கூடிய வாலட்டைல் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணெய் தான். அந்த வாலட்டைல் எண்ணெய் தான் ஏலக்காய்க்கு நறுமணத்தை கொடுக்குது. அந்த நறுமணத்தை நம்ம நுகரும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய மன அழுத்தம் எல்லாமே நமக்கு கியூர் ஆகிடும். தூக்கமும் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும். வீக்கங்களை குறைக்கிறது ஏலக்காய். சைனஸ் நோயால் அவதிப்படுபவர்களுக்கு அருமருந்தாக ஏலக்காய் இருக்கு. ஏலக்காயில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் பாக்டீரியா உள்ளிட்ட நுண்ணுயிர்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளிலிருந்து நம்மை பாதுகாப்பதற்கு உறுதுணையாக இருக்கும். அதனால நமக்கு இருக்கக்கூடிய இந்த சைனஸ் பிரச்சனை, குறிப்பாக வீக்கங்கள் ஏதாவது ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதை கியூர் பண்றதுக்கு ஏலக்காய் உறுதுணையாக இருக்கும். சுவாச பிரச்சனைகளுக்கு தீர்வளிக்கிறது ஏலக்காய். ஆஸ்துமா மற்றும் வீசிங் பிரச்சனை கொண்டவர்கள் அதற்குரிய மருந்துகளோட ஏலக்காயை சேர்த்து சாப்பிட்டு வரும்போது நல்ல பலன் கிடைக்கும். நுரையீரலுக்கு செல்லக்கூடிய ஆக்சிஜனுடைய அளவை அதிகரித்து நம்ம எளிதாக சுவாசிக்க வைக்கிறதுக்கு ஏலக்காய் உறுதுணையாக இருக்கும். ஸோ நமக்கு இருக்கக்கூடிய இந்த வீசிங் பிரச்சனை, ஆஸ்துமா பிரச்சனை எதுவுமே இருக்காது. நுரையீரல் காற்று பாதையில் இருக்கக்கூடிய தொற்று கிருமிகள் எல்லாத்தையுமே கியூர் பண்ணிட்டு இயல்பாகவே நம்ம சுவாசம் சார்ந்த பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு, சுவாசம் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ஏலக்காய் உறுதுணையாக இருக்கும். ஸோ குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய சர்மம் மற்றும் தலைமுடியை பராமரிக்கிறதுக்கும் ஏலக்காய் உறுதுணையாக இருக்கும். சிறந்த சர்மம் பெறுவதற்கு ஏலக்காயை நம்மளுடைய உணவுகளில் சேர்த்தும் பயன்படுத்தலாம். ஏலக்காயோட எண்ணெயும் பயன்படுத்தலாம். ஏலக்காய் எண்ணெயை முகத்தில் தடவி வந்தோம் அப்படின்னா சர்மத்தில் இருக்கக்கூடிய துளைகள் அடைக்கப்பட்டு சர்மம் பொலிவு கொண்டதாக மாறும். எந்த விதமான சர்மம் தொடர்பான பிரச்சனையுமே நமக்கு இருக்காது. மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சர்மம் நமக்கு கிடைக்கும். மிருதுவான உதடுகள் பெறுவதற்கும் ஏலக்காய் எண்ணெயை பயன்படுத்தலாம். ஏலக்காய் எண்ணெயை தொடர்ந்து பயன்படுத்திட்டு வந்தோம் அப்படின்னா உதடு வெடிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் இடம் இருக்காது. ஸோ அந்த பிரச்சனை எல்லாத்தையுமே கியூர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு நிறைய மருத்துவன்மைகள் பார்த்தோம்னா ஏலக்காயில் இருக்கு. இந்திய உணவு வகைகளுக்கு ஏலக்காய் மனம், சுவை அளிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் பல்வேறு மருத்துவ குணங்களையும் கொடுக்கறதால தான் அதை சமையல நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். ஆயுர்வேத மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா ஏலக்காய் முக்கிய பங்கு வகிக்குது. வாயில் ஏற்படக்கூடிய தொற்றுகளை ஏலக்காய் நமக்கு சரி பண்ணிடும். குறிப்பாக மார்பு பகுதிகளில் ஏற்படக்கூடிய சுணக்கங்களை ஏலக்காய் சரி பண்ணிடும். தொண்டையில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் சரி பண்ணிடும். தொண்டையில் நமக்கு எரிச்சல்கள், வலி போன்ற பிரச்சனைலாம் இருக்கணும்னா தொண்டையில் கிருமி இருக்கு அப்படின்றது அர்த்தம். ஸோ அந்த நுண்ணுயிர் கிருமிகள்லாம் அழித்து ஏலக்காய் நமக்கு தொண்டையில் ஏற்படக்கூடிய பாதிப்பு, இந்த தொண்டை புண், தொண்டை வலியிலிருந்து நிவாரணம் அளிக்கும். வயிறு சம்பந்தமான வாயு கோளாறுகளுக்கும் நமக்கு
தீர்வு கொடுக்கும். விஷக்கடி உள்ளிட்டவைகளுக்கெல்லாம் ஏலக்காய் சிறந்த முதலுதவி தீர்வாக அமைகிறது. ஸோ அதனால் நம்ம விஷக்கடி இருக்கும்போது நம்ம ஏலக்காய் எடுத்துக்கிட்டோம்னா விஷம் வந்து முறிய ஆரம்பிக்கும். அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி சிறந்த மருத்துவ நன்மைகள் ஏலக்காயில் இருக்கிறதால நிறைய ஊட்டச்சத்துக்கள் கொண்டு நமக்கு மருத்துவ நன்மைகளை அளிக்கிறதுக்கு ஏலக்காய் பெயர் பெற்றது. அதனால தொடர்ந்து தினமும் நம்மளுடைய உணவுகளில் ஏலக்காயை பயன்படுத்தலாம். காலை மாலை டீ காஃபி குடிக்கும் போதும் அதில் ஏலக்காயை வந்து பயன்படுத்தலாம். இனிப்பு வகைகள் கார வகைகளோடு சேர்த்து ஏலக்காயை பயன்படுத்தும் போது நிறைய மருத்துவ நன்மைகளை பெற்று நலமோடு வாழலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.